எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. ஒரு மனுஷன் டிஎம்கே கூடயும் கூட்டணி வைக்க முடியாது, ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி வைக்க முடியாது. பிஜேபி கூட கூட்டணி வச்சா அதை தப்புன்னு சொல்றீங்க. சரி, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா அதையும் தப்புன்னு சொல்றீங்க. வந்திருக்கிறது 108 சீட்டு. மீதிக்கு எப்படி ஒரு சப்போர்ட் தேவை? சரி, எனக்கு சப்போர்ட்டே வேணாம், நான் யாரு கூடயும் கூட்டணியே வைக்கல, எனக்கு இந்த சிஎம் பதவியே வேணாம் அப்படின்னு விட்டு கொடுக்குற அளவுக்கு இங்க யாரும் நல்லவங்களும் கிடையாது, நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் அப்படி செஞ்சிருக்க போறதும் கிடையாது. அப்ப அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாங்க? எதை செஞ்சாலும் குத்தம். சரி, யாரோ ஒருத்தவங்க இன்னும் அந்த மனுஷன் சீஃப் மினிஸ்டர் பதவியிலே உட்கார்ல, ஒரு கத்தியால கேக் வெட்டிட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல பாலியல் குற்றம் நடந்துருச்சு. ஏன் இத்தனை நாள் நடக்கவே இல்லையா? அப்பெல்லாம் இந்த வாய் எங்க போயிருந்துச்சு? இப்ப இன்னும் சிஎம்ஏ ஆகல, இப்ப எல்லாமே கேக்குறாங்க. ஏன் இப்ப உங்க ஆட்சியில் நடக்குது, இன்னும் அந்த மனுஷன் சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங்கே வரலடா. நான் எனக்கு எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. எப்படா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க வாய்க்கெல்லாம் யாருனாலையுமே பதில் சொல்ல முடியாது. சீஃப் மினிஸ்டர் பதவியில உட்காரட்டும், அதுக்கப்புறமா இப்படி தவறுகள் இருக்குன்னா கண்டிப்பா எல்லாருமே தட்டி கேட்போம். ஏன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச சும்மா ஒன்றும் கிடையாது. இந்த 5 வருஷத்துல ஏதோ நிறைய விஷயங்கள் பிடிக்காதனாலதான் இந்த ஆட்சியவே தூக்குன மக்களுக்கு நாளைக்கு இவர் ஆட்சியும் சரியில்லைன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வரத்தானே போகுது. கண்டிப்பா இவரையும் தூக்க தான் போறோம். அதனால இவர் ஆட்சியில ஏதோ மிஸ்டேக் இருந்தா கண்டிப்பா கேட்க தான் செய்ய போறோம். அதுக்குன்னு இப்பயே உடனே கமெண்ட்ல எல்லாம் போடாதீங்க, சரியா? அதுக்கு நீங்க போடுறது ஒரு யூஸுமே கிடையாது. நாசமா தான் போவாங்க, புரிஞ்சுதா? நாசமா போயிடுவாங்க. கடவுள் வச்சு செய்வார் பாருங்க. ஒவ்வொருத்தரும் துண்டக்கான துணியக்கான ஓடுவாங்க. இவ்வளோ அநியாயம், இவ்வளோ பித்தலாட்டம். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆடுவீங்களோ ஆடுங்கடா, அப்புறம் சாய்க்கிறேன்னு சொல்லிதான் விட்டு வச்சிருக்காரு, சரியா? அவர் நிக்கும் போது இத்தனை பேரும் காணாம போயிடுவாங்க. ஒரே ஒரு வீடியோ, இந்த வீடியோ போடப்பட்டதுக்கான காரணம் அந்த பணம் சம்பாதிக்கிற நோக்கம் மட்டும்தான். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, சரியா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. முதல்ல பிளாக் மேஜிக் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எங்க இருக்கு, சரியா? சும்மா நான் எழுதி வச்சுட்டு உனக்கு காட்டுறேன், யார் வேணாலும் காட்டலாம். எப்ப இருந்து வந்துச்சு பிளாக் மேஜிக்? சம்பாதிக்கணும், அதுல காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சு கொண்டு வந்ததுதான் பிளாக் மேஜிக், சரியா? அதனால காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் செய்யறாங்க. அந்த புக்ல இருக்கு, இந்த புக்ல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்கும்பாங்க. அதோட ஆத்தர்ஸ் எல்லாம் யார் அதோட ஆத்தர்ஸ்? நீங்க கிண்டிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இருக்காது. வெங்காயம் மாதிரி நீங்க உரிச்சுக்கிட்டே போலாம், உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆனா மேல இவ்வளோ பெருசா சொல்லி வச்சிருப்பான். அதை உரிச்சிங்கன்னா கண்ணு எரியும். ஐயோயோ 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 நம்ம அடிச்சுட்டு ஓடணும். அதுதான் வெறும் வெங்காயம். ஒண்ணுமே இல்லாத ஈர வெங்காயத்தை இவ்வளோ பெருசு பண்ணி இன்னைக்கு குழந்தைகளை தூக்கிட்டு போவான்னு சொல்லி கட்டுப்பேத்தி வைக்கிறாங்க. கஷ்டமா தான் இருக்கு. இவ்வளவு தூரம் வின் பண்ணி விஜய் ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கும் போது ஓட்டு போட மக்கள் நமக்கு கஷ்டமா தானே இருக்கு. விஜய் தான் ஆட்சிக்கு வரணும்ன்றது என்னோட ஆசை, என்னோட எதிர்பார்ப்பு. சாத்தியம் இருக்கு, ஆனாலும் வேணாம், எங்களுக்கு அந்த ஆட்சி வேணாம். ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற ஆட்சியில எங்களுக்கு பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இல்லை. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, அவர் தனிச்சு நின்று போராடி இருக்காரு. ஸோ அவருக்கு எங்க சப்போர்ட் எப்போதுமே உண்டு. நாங்க பசங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அவருக்கு சப்போர்ட் பண்றதுனால பெண்களே கேவலமா பேசுறாங்க. அதை பத்தி நாங்க கேர் பண்ணல. இருந்தாலும் விஜய் ஆட்சிக்கு வரணும். அதான் ஒரு நல்லாட்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பா விஜய் ஆட்சிக்கு வரணும். இது கண்டிப்பா நடக்கணும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அதான் என்னோட கருத்து. ரீ எலெக்ஷன் கூட நடக்கட்டும், திரும்பி விஜய்க்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டா, இந்த டைம் எலெக்ஷன் போனவங்க எல்லாருமே கிளாம்பாக்கத்துல நிறைய மக்கள் பஸ்ஸே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது ஆம்னி பஸ்ஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய பஸ் இல்ல, பஸ்ஸுக்கு டிரைவர் கிடையாது. ஆனா கவர்மெண்ட் பஸ்ஸே கிடையாது. ஆம்னி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பஸ் இருந்துச்சு, ஆனா டிரைவர்ஸ் இல்ல. ஆனா கவர்மெண்ட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணவே கிடையாது. சோ அதனால நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு போட முடியாம தவிச்சாங்க. ஏன் எங்களாலே போட முடியல? கொஞ்சம் இடமும் கூட சூழ்ச்சி தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ தமிழ்நாடு ரொம்ப சலிக்குது, நல்ல சிஎம் தேடி தேடி எடுக்கணும்னு சலிக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அவரு 2வது இடத்துக்கு டிஎம்கே வந்துச்சு, ஆனா அவரால் எதிர்கட்சி வேட்பாளராக கூட ஆக முடியல. ஏன்னா அவரோட சொந்த தொகுதியிலேயே அவரால் ஜெயிக்க முடியல. இவர் 3rd பிளேஸ் வந்தாரு, அவர் சொந்த தொகுதியில ஜெயிச்சாரு. ஆனா அவரோட அந்த எதிர்கட்சி போஸ்டிங்க அவரால் தக்க வச்சுக்க முடியல. இவர் இவ்வளோ ஜெயிச்சோம், இவரால் சிஎம் ஆக முடியல. வித்தியாசமா இருக்குல்ல. நம்ம மாற்றம் வேணும்னு யோசிச்சோம்ல, இந்த மாற்றத்தை இந்த தமிழ்நாடே எதிர்பார்க்குது. அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்னு நாங்களும் நம்புறோம். ஒரு 10 சீட்டுக்காக ஒரு மனுஷனை இப்படி அலக்கழிக்க விடுறீங்களே. கொடுத்தது கொடுத்தீங்க,
ஒரு 110 கொடுக்குற இடத்துல 118 கொடுத்திருந்தா இந்நேரம் அந்த மனுஷன் பதவியில உட்கார்ந்து இருப்பாரு. இப்படி ஒரு 10 சீட்டுக்காக நாயாப்பையா அலைய விடுறீங்களே தமிழ்நாட்டு மக்களே. என்ன தமிழ்நாட்டு மக்களப்பா. ஆனாலும் ஒரு மனுஷன் நல்லது பண்ணணும்னு முன்ன வந்துடக்கூடாது. உடனே அவன் அப்படி அவன் இப்படின்னு விஜயகாந்த் ஐயாவை இப்படித்தான் கொண்டுட்டீங்க. இப்ப அடுத்து இவர் வராரு. இவரையும் உட்கார விடாம அலக்கழிச்சு நாட்டு மக்கள் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கீங்களே. என்ன ஜென்மங்களும்.